சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக அந்த நர்ஸு வந்து ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து தெரியல. யார்கிட்ட போயிட்டு நம்ம இந்த விஷயத்த சொல்கிறது, எப்படி நம்ம இந்த குழந்தைய காப்பாற்றுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. போதாததுக்கு அந்த ரவுடி பசங்க வேறு பார்த்தீங்கன்னா வாசல்லையே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மீறி எப்படி நம்ம இந்த குழந்தைய வந்து நம்ம வெளியில் அனுப்புறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ வெண்பாவும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லபடியாக கண்ணும் வந்து முழிச்சிடுறாங்க. வெண்பா வந்து ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க, தயவு செஞ்சு என்னை வெளியில் அனுப்பி விட்டுருங்க, நான் என் அம்மா அப்பா கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட மொபைல் நம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியலை. ஸோ அதனால் வந்து எப்படி பாப்பாவை நான் வந்து அனுப்ப முடியும், வெளியில் அந்த ரவுடி பசங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆண்டி, நான் எப்படியாவது என் டாடா கிட்ட போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமாடா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு தெரியுது. ஸோ அந்த நம்பரை வச்சு அந்த நர்ஸு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கால் வந்து ரீச் ஆகவே மாட்டேங்குது. ஆனால் அது வந்து விஜய் நம்பர் தான், ஆனால் கால் வந்து ரீச் ஆகாததுனால கால் போக மாட்டேங்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ சரி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்து எப்படியாவது உன்னை சரியான நேரம் பார்த்து வெளியில் அனுப்பிடுறேன், நீ வெளியில் போயிடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்க ஆண்டி, நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வெண்பாவும் சொல்கிறான். ஸோ எப்படியாவது அந்த ரவுடி பசங்களை வந்து வேறு பக்கம் திசை திருப்பிட்டு இந்த வெண்பாவை இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுமே வந்து பிளான் பண்ணுறாங்க. அதனால் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் போனவங்க வந்து, இங்கே பாருங்கள் சார், நான் வந்து சில மருந்துகள் எல்லாம் கொடுக்குறேன், அது எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்கள் இம்மீடியட்டாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குமா, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, டாக்டர் எதுவுமே எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் டாக்டர் வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பி விட்டார், இந்த மருந்து எல்லாமே நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து கொடுக்கணும், இதை நீங்கள் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிலைமை குழந்தைக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சரி ஓகேம்மா, நீ கூட நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஆட்களில் வந்து ஒரு ஆள் மட்டும் போகிறான். ஸோ அப்போ அந்த நர்ஸு வந்து, ஐயோ என்னடா ஒரு ஆள் தானே போகிறேன், இன்னும் 2 பேர் இங்கே இருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் கூட சேர்ந்து போயிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா, மருந்து வாங்குறதுக்கு 3 பேர், அதான் ஒரு ஆள் போகிறாள்ல, அது போதாதான் உங்களுக்கு, உங்களுக்கு மருந்து தானே வேணும், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த நர்ஸு யோசிக்கிறாங்க, என்னடா பண்ணுறது, எப்படா மறுபடியும் இவங்களை வந்து ஏதாவது திசை திருப்பணும் அப்படின்னு நினச்சவங்க பார்த்தீங்கன்னா ஸோ உடனே விறுவிறுன்னு வெளியில் வர்றாங்க. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க ரொம்பவே எமர்ஜென்சிங்க, உடனே பார்த்தீங்கன்னா இந்த மெடிசனை வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீ எதுக்குமா இப்படி வந்து சுற்றி சுற்றி திருப்பி திருப்பி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டே இருக்க, மறுபடியும் என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பற்றியோ இல்லை ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை பற்றியோ உங்களுக்கு என்னங்க தெரியும், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் குழந்தைன்னு சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே பார்த்தது இல்லையா, எப்போ பார்த்தாலும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா நர்ஸோ டாக்டரோ அவங்க என்ன சொன்னாலும் அதை போய் வாங்கிட்டு வந்து தாங்க ஆகணும், அதுதான் உங்கள் வேலையை, நீங்கள் சீக்கிரமாக போய் வேகமாக வாங்கிட்டு வாங்க, இது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதனால 2 பேரும் சேர்ந்து தான் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னாது 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நான் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நீங்கள் போய் இதை வந்து காமிச்சாலே போதும், அவங்க அவங்க உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி விடு, வாடா, என்ன பண்ணுறது, நமக்கு வேறு இங்கே வந்து நின்றுக்கு தேவையில்லாமல் இந்த அம்மா நம்மளை பிடிச்சி வேலை வாங்கிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர சலிப்போடு அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நர்ஸுக்கு அப்படியே பெருமூச்சு வருது, அப்பாடா எப்படியாவது நம்ம இவங்களை வந்து வெளியில் அனுப்பிட்டோம்டா, சரி இப்போ நம்ம இந்த குழந்தைய மட்டும் பத்திரமா எங்கேயாவது வெளியில் துரத்தி விட்டுட்டாலே போதும், அவள் பாட்டுக்க வந்து எங்கேயாவது போயிடுவா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கரெக்டாக உள்ளே போனவங்க வந்து, பாப்பா பாப்பா இங்கே பாரு பாப்பா, இப்போ வெளியில் ரவுடி பசங்க யாருமே கிடையாது, நான் உங்களுக்கு வேலை கொடுத்துட்டு நான் அனுப்பி வச்சுருக்கேன், இதுதான் சரியான நேரம், நீ பாட்டு வெளியில் போயிடுவியா, நீ சரியாக போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் போயிடுறேன் ஆண்டி, தயவு செஞ்சு நான் போயிடுறேன் ஆண்டி, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா, மெதுவா வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் வந்து மெதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் பார்க்குறாங்க, யாராவது இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு, யாருமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, வாடா பாப்பா நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ வெளியில் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுறாங்க. வெண்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல், சரி ஏதாவது ஒரு பக்கம் இப்போதைக்கு நம்ம வெளியில் தப்பிப்போம், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவுமே வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகிறது, யாரை பார்க்குறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க.
இந்த பக்கம் நர்ஸ் வந்து சரி ஒரு வழியாக நம்ம அந்த குழந்தைய வந்து அனுப்பியாச்சு, நம்ம வேறு வேலை போய் பார்க்கலாம், அவங்க வர்றதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு நம்ம வேறு பக்கம் போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ கரெக்டாக வேறு பக்கம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுடி பசங்க வந்துடுறாங்க. இந்தாங்கம்மா நீங்கள் கேட்ட மெடிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே அந்த நர்ஸுக்கு தெரியல. திடீர்னு ஒரு மாதிரி பயம் வந்துடுது அவங்களுக்கு. ஸோ கையில் வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறாங்க. ஏம்மா நாங்களும் குழந்தைய பார்க்கணும், உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நீங்களாம் வர வேண்டாம், நீங்கள் இப்போ எதுக்கு உள்ளே வர்றீங்க, குழந்தை உள்ளே நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கா, அதனால கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பாருங்கள், வேணும்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எப்போ வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறத வேணால் பேசி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் மச்சான், ஏன்னா நமக்கு இதுக்கு மேலே டைம் இல்லை, அதனால நம்ம போய் டாக்டரையே நேரில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ 2 பேருமே போகிறாங்க. அந்த நர்ஸு பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்ததை அந்த இடத்துலையே வச்சுட்டு வேறு பக்கம் வந்து போயிடுறாங்க. ஸோ எப்படியாவது இவங்க தேடிக்கட்டும், அவ்வளோதான், நமக்கு இதுக்கும் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்பாக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியலை. எல்லா பக்கமும் ரோடாக இருக்குது. எந்த வழியில் போனால் எப்படி போகிறது வீட்டுக்கு ஒன்றுமே தெரியலை. யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஷனில் பயம் பதட்டத்தோடு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து நம்ம தீபிகா கண்ணில் தான் நம்ம வெண்பா வந்து மாட்டுறாங்க. ஸோ தீபிகா வந்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியில் வந்து நம்ம வெண்பாவை வந்து பார்த்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவளை பார்த்தா வெண்பா மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் வெண்பாவே தான் இவா அப்படின்னு சொல்லிட்டு, வெண்பா நில்லு நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெண்பா பக்கத்தில் போயிட்டு வந்து, வெண்பா நீ என்ன பண்ணுற இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்ட்டி இந்த மாதிரி வந்து என்னை ரவுடி பசங்க கடத்தி வச்சுருந்தாங்க, நான் அவங்கக்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், நீங்கள் என் மல்லி அம்மாக்கிட்டேயும் விஜய் டாடாக்கிட்டேயும் என்னை கூட்டிகிட்டு போய் சேர்த்துறீங்களா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி வெண்பா வந்து ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ தீபிகா பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கு யார் கடத்துனாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா, நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் ஓடி வந்தேன், எனக்கு ஒரு நர்ஸுக்காக தான் ஹெல்ப் பண்ணாங்க என்னை ஓடி போகிறதுக்கு, அது மட்டும் கிடையாது அந்த ரவுடி பசங்க இன்னும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஹாஸ்பிட்டல் உனக்கு பேர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பேர்லாம் தெரியலை ஆண்டி, நான் வந்து என் டேடா கிட்டே நான் போய் ஆகணும், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீ வந்து அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நம்ம தீபிகா பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து கிளம்பிடுறாங்க. இவங்கக்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும் வெண்பாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபிஷியலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து வெண்பா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து கிடச்சிட்டா, ஆனால் வந்து அவளை ஹாஸ்பிட்டலில் தான் வந்து எங்கேயோ அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ரவுடி பசங்க. இப்போ அந்த ரவுடி பசங்க அங்கே தான் இருக்காங்க, ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம், உடனே நீங்கள் அந்த குழந்தைய ஒப்படைங்க, நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம தீபிகாவும் பார்த்தீங்கன்னா வெண்பாவை கூட்டிகிட்டு மல்லியோட வீட்டுக்கும் போகலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்க போகுது, உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஹாஸ்பிட்டலில் அந்த ரவுடி பசங்க வெண்பா அங்கே இல்லை தப்பிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சு அந்த நர்ஸை என்ன பண்ண போகிறாங்க, மறுபடியும் எப்படி இந்த வெண்பாவை தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா வெண்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 1 கோடி ரூபாய் விலை பேசியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணோட போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாயத்தில் இருப்பாங்க. என்னென்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.